எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய கரண்ட் ஹேர் வந்து இருக்குது. ஸோ நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் ஷேப் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இங்கே டென்சிட்டியும் இருக்காது. ஸோ நான் நாளைக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நான் பண்ண போகிறேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக ரிசல்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அண்ட் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக டென்சிட்டி வந்து ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. போக அப்படியே சைடில் இப்போலாம் ஏறிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பேச்சஸில் மூடி இருக்காது. ஸோ இந்த பூச்சிக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் இந்த டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக க்யூர் ஆகுதா இல்லையா அப்படின்றத நான் டெய்லி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் உங்களோட ஹெட்டும் இருந்ததுன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற இடத்துல நீங்களும் போய் பண்ணிக்கலாம். சென்னை முகப்பேரில் இருக்க குளோபல் ஸ்கின் கேர் அண்ட் டெர்மட்டாலஜிக் சென்டருக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். நான் இங்கே தான் இப்போது என்னோடய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதே மாதிரி இருக்க எம் ஷேப்போட என்னோடய பால்னஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட்டில் டீப் எம் இருக்குது. சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட் மார்க்கிங் பண்ண போகிறாங்க. ஸோ ஹெட் மார்க்கிங் பண்ணுற ஃபோட்டோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் லைனில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டீ மார்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு மிடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது டென்சிட்டி, அங்கேயோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ண இடத்துல தாண்டி பார்த்திங்கன்னா ஹேரை வந்து ட்ரிம் பண்ண போகிறாங்க. ஸோ ஹேர் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் மார்க்கிங் இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொசீஜர் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரிம்மிங் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இங்கே பண்ணுறது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ட்ரிம்மிங் தான் ஃபஸ்ட் ப்ராசஸ். ஸோ ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்க ஹேர்லைன் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த ஹேர்லைனை சுற்றி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியா வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் பண்ணியிருக்க போஸ்ட் இதுதான் நீங்கள் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ அந்த மார்க்கிங் ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. ஸோ இதுதான் சர்ஜரி வார்டு. ஓடி தியேட்டருக்குள்ளேருந்து என்ன அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து அனஸ்தீஷியாக்காக ரெடி ஆகிட்டேன். ஸோ அனஸ்தீஷியா பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டோனர் ஏரியா. டோனர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அனஸ்தீஷியா கொடுத்து ஒரு ஹேராக ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2800 கிராஃப்ட் வந்து இதில் ரிமூவ் பண்ணாங்க. ஸோ தட் என்னோடய ஃப்ரண்ட் ஏரியா அவங்க கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வச்சுருவாங்க இது மூலமாக. ஸோ அந்த கிராஃப்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தனியாக வந்து அது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸில் வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம். ஸோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து கிராஃப்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ளீடிங் தான் இது. அந்தளவுக்கு பெயின் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் ப்ளட்டு நிறைய பார்க்குறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் ப்ரீக்கிங் பெயின் இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் டோனர் எடுத்ததுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. இம்ப்ளான்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேக்கில் டோனர் ஏரியாவில் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு அனஸ்தீஷியா ப்ரிக் பண்ணுற பெயின் லைட்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் அதே மாதிரி கவர் பண்ணும்போது அனஸ்தீஷியா ப்ரிக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பெயின் வந்து பேரபிள் தான், அது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹேராக வந்து ஒரு கிராஃப்டாக வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக என்னோடய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன். ஸோ நான் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் என்னோடய ப்ராக்ரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் ஃபர்தராக நீங்களும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பண்ணலாம். ஸோ இது பெயின்ஃபுல்லான சர்ஜரி கிடையாது, கம்ப்ளீட்டாக இது பெயின்லெஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனஸ்தீஷியா போடும்போது மட்டும் தான் உங்களுக்கு பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபர்தராக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சர்ஜரிக்கு அப்புறம் வந்த ரிக்கவரி இல்லை என்ன மெடிசன்ஸ் வீக்லி இதோட ப்ராக்ரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அந்த சேனலில் உங்களுக்கு அப்டேட் போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.